ஹலோ விஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணுற மேமோட வீட்டு ஃபங்க்ஷன். நாங்கள் கோயம்புத்தூர் டு கன்னியாகுமரி ட்ரிப் எப்படி பிளான் பண்ணோம், எப்படி போனோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நார்மலாகவே பக்கத்தில் ஃபங்க்ஷன் இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம போயிட்டு வந்துடுவோம். இப்படி தூரமாக வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறாங்க, ஒரு ஸ்பெஷலான பர்சனாக இருக்காங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து போகணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் அதுக்கு ட்ரிப் வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடிலேருந்தே நம்ம பிளான் போட்டுட்ருப்போம். எங்களுக்கு இன்வைட் பண்ணதுலேருந்து நாங்கள் பிளான் போட்டு லாஸ்ட்டாக தான் வந்து அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட்டே பண்ணோம். 4 பேர் வந்து காரில் அப்படியே வந்து நம்ம பின்தொடர்ந்து போகிற மாதிரி நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அப்படி நாங்கள் வந்து காலையில் ஒரு 6 o'clock வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புனோம். லாங் டிரைவு ப்ளஸ் இளையராஜா, ஏஆர் ரஹ்மானோட சாங்ஸு, சைட் வியூஸு, நேச்சரோட வியூஸு அதெல்லாம் பார்த்துட்டே நம்ம போகும்போது ரொம்பவே வந்து நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி வாடிப்பட்டி மதுரை கிட்டே போகும்போது எங்களுக்கு ரொம்ப பசிச்சிருச்சு. அதனால் டெம்பிள் சிட்டி அப்படின்ற ஹோட்டலில் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். அங்கே சுற்றி இருக்கிற பொருள் எல்லாமே வந்து பார்த்தாலுமே கைவினையால் செஞ்ச பொருட்கள் தான் இருந்தது. ஸோ கைவினை பொருட்கள் நிறைய அதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் வந்து திருப்பி கார் எடுத்துட்டோம். கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கிறதுக்கு விருதுநகர், திருநெல்வேலி, நாகர்கோயில் இந்த வழியாக தான் நாங்கள் போனோம். ஸோ அப்படி போகும்போது நாகர்கோயில் அந்த சைட்லாம் வந்து நிறைய விண்வெல் வச்சு பவர் ஜென்ரேட் பண்ணுறது தான் இருந்தது. அது வந்து நம்ம ட்ரைவ் பண்ணிவிட்டு அதை சைடில் பார்த்துட்டே இருக்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. அதே மாதிரி சுற்றி மழை பெய்கிற மாதிரி இருக்கிற ஒரு மேகம். அப்படி இருக்கிறப்ப ஒரு லாங் ட்ரைவ் போனால் ரொம்பவே சூப்பராகவும் அமைதியாகவும் இருந்தது. நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா இடையில வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பிரேக் தேவை அப்படின்றதும் இதில் இருந்து நம்மளுக்கு வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அப்படியே நாங்கள் போயிட்டு ஒரு 3 o'clock வந்து கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டோம். அங்கே வந்து மேம் வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து எங்களுக்கு ஃபிஷ்ஷு குழம்பு, ஃபிஷ் ஃப்ரையே நிறைய வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் வந்தது. ஸோ ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்டு அவங்க வீடு தோட்டத்தெல்லாம் சுற்றி காமிச்சாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் ஆனதுனால நாங்கள் சன்செட் பார்க்க போயிட்டோம். சன்செட் பார்த்துட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டு அகெயின் சாப்பிட வெளியே வந்தோம். ஸோ சாப்பிட வெளியே வந்துட்டு நைட் வியூவில் அந்த விவேகானந்தர் மண்டபம்லாம் எப்படி இருக்குது, அங்கே வந்து நைட்டு 12 வரைக்குமே வந்து போயிட்டே தான் இருப்பாங்களாம். ஸோ அங்கே வந்து நாங்கள் போயிட்டு அந்த நைட் வியூ எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நல்லா தண்ணியில் ஆட்டம் போட்டுட்டு ரூம் வந்துட்டோம். தூங்குறதுக்கு எப்படியும் ஒரு 11-12 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அகெயின் மார்னிங் வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சன்ரைஸ் பார்க்க வந்துட்டோம். சன்ரைஸ் பார்த்து அன்றைக்கி ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்தது. மழை பெஞ்சதுனால எங்களால் அவ்வளோவா சன்ரைஸ் வந்து ஒரு 6:15 வரைக்குமே வரல. அதுக்கப்புறமா லைட்டாக வந்தது. அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு காலையில் பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அங்கே கறி சாப்பாடு போட்டாங்க. ஸோ அதையும் நல்லா சாப்பிட்டுட்டு திருப்பி ரூமுக்கு வந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டு ரிட்டன் வரப்போ நெல்லையப்பர் கோயிலுக்கு போனோம். ஸோ நெல்லையப்பர் கோயில் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. யாருக்காவது நெல்லையப்பர் கோயில் பார்க்க சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக போங்க. அந்த சிற்பங்கள் பார்க்குறதுக்காகவே நம்ம வந்து அந்த கோயிலுக்கு போகலாம். அங்கே சிவன் அண்ட் காந்தி அம்மனை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் ரிட்டன் வந்து அங்கே கிளம்பிட்டோம். அங்கேருந்தே எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் எனக்கு ரொம்ப பசிச்சுட்டே இருந்தது. ஆனால் அந்த விருதுநகரில் ஃபேமஸ் வந்து பொரிச்ச பரோட்டா தானா. அந்த பொரிச்ச பரோட்டா சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரும் மேமும் ஷாப் தேடிகிட்டே வந்தாங்க. அன்றைக்கி பக்ரீத்னாலையும் நிறைய கடை வந்து பூட்டி இருந்தது. எந்த கடையுமே வந்து மோஸ்ட்லி கிடைக்காதனால நாங்கள் தேடிகிட்டே வந்துட்டுருந்தோம். கடைசியில் 10:30க்கு வந்து ஒரு கடையை கண்டுபிடிச்சி பர்மா கஃபே அப்படின்ற கடைக்கு போய் சாப்பிட்டோம். 10:30க்கு தேடி கண்டுபிடிச்சி சாப்பிட்டது என்னமோ அது ஒர்த்து தாங்க. பொரிச்ச பரோட்டா வித் நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம். மார்னிங் ஒரு 5:30 இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆனோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு 1 hour தூங்கிட்டு நாங்கள் திருப்பி அகைன் ஆஃபீஸ் போயிட்டோம். ஸோ இதுதான் எங்களோட ட்ரிப் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி நீங்களும் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா சுற்றி பார்க்குற பிளேஸு அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு போங்க. நாங்கள் வந்து பிளானிங் இல்லாமல் தான் போனோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் நிறைய பிளேஸ் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.